அன்பு தமிழ் உறவுகளுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை நான் தலைதாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு திருமண அழைப்புதல்களில் மணமக்களுக்கு இடுகின்ற அடைமொழி, குறிப்பாக திருவளர் செல்வன், திருவளர் செல்வி, திருநிறை செல்வன், திருநிறை செல்வி என்று அடைமொழியிட்டு அவர்களுடைய பெயரை குறிப்பிடுவதை அனைவரும் கண்டிருப்போம். அண்மை காலமாக சிலர் இதற்கு ஒரு விளக்கத்தை வழங்குகின்றார்கள். இது ஒரு தொடர். இந்த தொடர் என்பது இலக்கண அடிப்படையில் இதற்கு வினைத்தொகை என்று பெயர். வினைத்தொகை என்று சொன்னால் காலங்கள் 3, வினைச்சொற்கள் இந்த காலங்களை காட்டும், குறிக்கும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எடுத்துக்காட்டாக கடிநாய் என்று சொன்னால் இந்த தொடர் ஒரு வினைத்தொகை தொடராகும். இதை விரிவு செய்தால் கடித்த நாய், கடிக்கின்ற நாய், கடிக்கும் நாய் என்று விரிவுபடும். இந்த முக்காலங்களையும் சுருக்கி பொதுவாக கடிநாய், அது எப்பொழுதும் அது கடிக்கின்ற நாய் என்ற பொருளில் கடிநாய் என்று சொல்வார்கள். இதற்கு பெயர் வினைத்தொகை. இவ்வாறு அமைகின்ற இந்த வினைத்தொகையில் வலி மிகாது என்று குறிப்பிடுவார்கள். அதாவது வலி மிகாது என்றால் வல்லெழுத்து மிகாது. இப்போ இந்த இடத்தில் பார்ப்போம். திரு நிறை செல்வன். இந்த தொடர் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்றால், திரு நிறைந்த செல்வன், திரு நிறையும் செல்வன், திரு நிறைந்திருக்கின்ற செல்வன் என்று வருதல் வேண்டும். அதுவே பெண்பாளாக இருந்தால் திருநிறை செல்வி, திரு நிறைந்திருக்கின்ற செல்வி, திரு நிறையும் செல்வி. எனவே இது அந்த காலங்கள் 3ம் மறைந்து தொகையாகி திருநிறை செல்வன், திருநிறை செல்வி என்று அமைகின்றது. எனவே இது ஒரு வினைத்தொகையாகும். தமிழ் இலக்கண அமைப்பின்படி வினைத்தொகையில் வலி மிகுதல் கூடாது. இன்னொரு தொடர் திருவளர் செல்வன், திருவளர் செல்வி. இதையும் விரித்தால் திரு வளர்ந்த செல்வன், திரு வளர்ந்திருக்கின்ற செல்வன், திருவளரும் செல்வன் என்று பொருளாகும். எனவே இதுவும் வினைத்தொகையாகும். வினைத்தொகையில் வலி மிகுதல் கூடாது. இந்த விளக்கத்தோடு சேர்த்து இன்னொன்றை நான் இங்கு விளக்கலாம் என்று கருதுகின்றேன். இந்த இரண்டையும் வேறுபடுத்தி அன்பர்கள் சிலர், அதாவது ஒரு வீட்டில் திருமணம் புரிவதற்கு வேறு பிள்ளைகள் இல்லாத சூழலில் இவரே கடைசி ஒரு கடை மகளோ அல்லது கடை மகனோ அவர்தான் அந்த இல்லத்திலே திருமணம் புரியக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருக்கு திருநிறை செல்வன் அல்லது திருநிறை செல்வி என்று எழுதல் வேண்டும் என்றும், தொடர்ச்சியாக அடுத்து தம்பியோ தங்கையோ திருமணம் புரியக்கூடிய நிலையில் இருந்தால் அவர்களுக்கு திருவளர் செல்வி, திருவளர் செல்வன் என்று எழுதல் வேண்டும் என்று கருத்து விளக்கம் கூறுகின்றார்கள். உண்மையில் அந்த பொருளில் இந்த 2 தொடரையும் இட்டவர்கள் யாரும் அப்படி இட்டதில்லை. திரு என்பது உயர்வு என்று பொருளை காட்டும். எல்லா சிறப்பும் திரண்டது என்று பொருள். ஒருவர் திருமணம் புரிகின்றார். திருமணம் புரிந்த நிலையிலே அவருடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் அவருக்கு திரு வளர வேண்டும், திரு நிறைந்திருக்க வேண்டும், திரு சேர்ந்திருக்க வேண்டும், அப்படிப்பட்ட தன்மையில் அவருடைய வாழ்வு அமைதல் வேண்டும் என்ற பொருளில் அவரை வாழ்த்துகின்ற வகையில்தான் திருநிறை செல்வன், திருநிறை செல்வி என்று கூறுகிறார்களே ஒழிய, திரு என்கின்ற சிறப்பு நிறைந்திருக்கின்ற செல்வன், திரு என்கின்ற எல்லா வகையான பெருமையும் சேர்ந்திருக்கின்ற செல்வன், அது வளர்ந்திருக்கின்ற செல்வன், அது வளர்ந்திருக்கின்ற செல்வி, திரு என்கின்ற உயர்வு, திரு என்கின்ற மேன்மை, திரு என்கின்ற சிறப்பு என்று சொல்லப்படுகின்ற எல்லா வகையான வளமும் செல்வமும் சேர்ந்திருக்கின்ற பிள்ளைகள், மக்கள் என்ற பொருளிலே தான் திரு வளர்ந்த,
அல்லது திரு நிறைந்த என்ற பொருளில் அவர்கள் கூறுகின்றார்களே ஒழிய, இந்த தொடர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒழிய, இவர்களுக்கு பின்னால் இன்னும் திருமணமாகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ற பொருளிலோ, அல்லது இவர்களே கடைசி இதற்கு பிறகு ஆகக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்ற பொருளிலோ இந்த வழக்கு அல்லது தொடர் அல்லது அந்த அடை அமைக்கப்பெறவில்லை என்பதை நாம் உணர்தல் வேண்டும். ஆனால் தாமாக கற்பனைகளை செய்து கொண்டு சில விளக்கங்களை அன்பர்கள் சிலர் ஊடகங்களிலே பதிவிட்டு வருகிறார்கள். அதையும் அறியாமல் புரியாமல் சிலர் கேட்டு பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் உண்மையில் அதற்கு அது பொருள் அல்ல. இதில் 2 செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த இடத்தில் இந்த தொடரில் வழிமிகுதல் கூடாது. அதே வேளையிலே இந்த 2 தொடரையும் அமைத்ததற்கான அடிப்படை காரணம், திருமணம் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த மணமக்கள் எல்லா வகையான சிறப்பும் பெருமையும் சீரும் சேர்ந்து நிறைந்தவர்கள், வளர்ந்தவர்கள் என்ற பொருளிலே இந்த தொடர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.